பொது உடைமையை நோக்கியதாக இருந்தது. நவசக்தியில் தனது 9 குறிக்கோளை வெளியிட்டதில் பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்தியதிலிருந்து அவரது பொது உடைமை கனவை உணர முடிகிறது. பொருளாதார சமத்துவமற்ற அரசியலால் ஜாதி மத பூசல்கள்தான் உருவாகும். எனவே நமது விடுதலை பொருளாதார விடுதலையை நோக்கியதாக இருக்க வேண்டும், சமதர்ம ஆட்சி மலர வேண்டும் என திரு வி.க. அரசியலில் பணியாற்றினார். சமதர்ம ஆட்சிக்கு வித்திட்ட மார்க்சிய கொள்கை மீது திரு வி.க. பற்று கொண்டிருந்தார். மார்க்ஸ் தத்துவம் பற்றி தமிழக மக்களிடம் எளிமையாக பேசினார். அதனை பற்றி எழுதியும் வந்தார். உலக வறுமைக்கு அடிப்படையாக உள்ளது அறியாமைதான் என போதித்த காரல் மார்க்ஸ் மீது மிக உயர்ந்த மரியாதை கொண்டிருந்தார் திரு வி.க. திரு வி.க. மார்க்சின் மூலதனத்தை தமிழில் கொண்டுவர விரும்பினார். தனது ஆயுளின் இறுதி விருப்பங்களில் அதுவும் ஒன்று என கூறி வந்தார் என அறிய முடிகிறது. மக்கள் சுதந்திரத்திற்கு அடிப்படையாக உள்ள ஜனநாயகத்தை வலிமையடைய செய்யும் அரசியல் குறிக்கோளோடு உழைத்த திரு வி.க. தேசிய காங்கிரஸில் உறுப்பினராக கடைசி வரை அங்கம் வகித்தார். தந்தை ஈவேரா, டாக்டர் வரதராஜுலு நாயுடு, சிங்காரவேலர் போன்றவர்களுடன் சேர்ந்து தொழிற்சங்க சேவையாற்றினார். நீதி கட்சியை எதிர்த்து தீவிர பிரச்சாரம் செய்து வந்தார். பெரியாரின் சமுதாய கருத்துக்கள் மேல் உடன்பாடு இருந்த போதும் காங்கிரஸ் இயக்கத்தில் திரு வி.க. உறுதியாக செயல்பட்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரசின் முன்னேற்ற நிலைக்கு தீவிரமாக பாடுபட்டு வந்தார். காந்தியத்தின் அடிப்படை கொள்கையான அகிம்சையும் மார்க்சியத்தின் லட்சியமான பொதுவுடைமையும் திரு வி.க.வை கவர்ந்தது. காந்திஜி சென்னைக்கு வந்த நேரத்தில் அவரின் ஆங்கில சொற்பொழிவை திரு வி.க. தான் தமிழில் மொழிபெயர்த்தார். அரசியல் மேடையில் திரு வி.க. போன்றவர்கள் தமிழில் பேசியதால் அடித்தட்டு மக்களும் அரசியல் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் இயக்கத்தில் முழு மூச்சாக பங்கெடுத்தாலும் திரு வி.க. சோவியத் யூனியன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் பொது உடைமை தத்துவம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று விரும்பினார். தேச விடுதலை என்பது அரசியல் உரிமை மட்டுமல்ல, அது பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்தியதாக இருக்க வேண்டும் என்று நம்பினார் தீரர் திரு வி.க. ஆங்கில கல்வியை பெற்றதால் திரு வி.க. போன்றவர்கள் வெகுஜன அரசியல் களத்தில் பங்கெடுக்க முடிந்தது. பத்திரிகை, தத்துவம், அரசியல் போன்ற தளத்தில் தன் பங்களிப்பை முன்னின்று நடத்தினார். அவரது அறிவும் திறமையும் சுடர்விட்டு பிரகாசித்தது. அதன் விளைவுதான் சமுதாய சீர்திருத்த சங்கங்களும் அரசியல் அமைப்புகளும் இந்திய தேசிய சுடர் விளக்கை தூண்டிவிட்டது. திரு வி.க.வின் பங்கு அரசியல் உலகில் அரிய பல அறம் சார்ந்த வழிமுறைகளையும் அரசியல் நீதிகளையும் உருவாக்கிச் சென்றது. வாழ்க தமிழ், வளர்க திரு வி.க.வின் புகழ்.
நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே தேசநலன் சார்ந்த அரசியல் கோட்பாட்டால் விடுதலை போராட்டம் முதலில் வலுப்பெறத் தொடங்கிய மாநிலம் தமிழகம்தான். காந்தி சகாப்தம் தொடங்கியதும் காந்தியால் உருவாக்கப்பட்ட போராட்டங்கள் தமிழகத்தில் பரவத் தொடங்கியது. அதனை ஏற்று நடத்திய பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சிறை சென்றனர், தடியடிக்கு உள்ளாயினர், துப்பாக்கி சூட்டுக்கும் உள்ளாயினர். இந்த சமயத்தில் விடுதலை போராட்ட அரசியல் கருத்துக்களை மக்களிடையே கலை வடிவமாக எடுத்து சொல்ல தமிழர்கள் முனைந்து செயலாற்றினர். அவர்களில் பாரதியும் நாமக்கல் கவிஞரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞர்கள் ஆவர். மகாகவி பாரதிக்கு பின் தேசிய கவிதைகளை இயற்றி நாமக்கல் கவிஞர் காந்தியடிகளின் அறப்போராட்டங்களில் ஈடுபட்டார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து ஆங்கிலேய அரசு அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கை தேச விடுதலை போராட்டத்திற்கு உகந்ததல்ல என்பதனை புரிந்து காந்தி அவற்றை எதிர்த்து போராடினார். மக்களிடையே ஜாதி மொழி பற்றிய உட்பூசலை தவிர்க்க பிரச்சாரம் மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் காந்திஜியின் தீண்டாமை எதிர்ப்பு பிரகடனத்தை ஆதரித்தார். தீண்டாமையை ஒழித்து அவர் பாடிய பாடல்கள் தமிழகத்தில் ஜாதி பற்றிய உட்பூசலை களைத்து தேச விடுதலைக்கு மக்களை திரட்டியது. காந்திஜியின் நிர்மாண திட்டங்களை பற்றி பாடல் வாயிலாக பட்டி தொட்டிகளிலெல்லாம் சென்று சொற்பொழிவாற்றினார். கைத்தொழில்கள் கிராமங்களில் வளர வேண்டும் என்ற காந்திஜியின் கொள்கைகளை அவர் தமது பாடல்களில் வடிவமைத்து பாடினார். தேசபக்தி ஒன்றுதான் இவரை கவிஞராக மாற்றியது. ஆரம்பத்தில் ஓவியங்கள் வரையும் ஆற்றல் கொண்ட நாமக்கல் கவிஞர் இந்தியாவின் அடிமை நிலையே அவரை கவிதை எழுத தூண்டியது. பாமர ஜனங்களை அரசியல் போராட்ட களத்திற்கு தயார்படுத்த இவரது பாடல்கள் பெரிதும் துணை நின்றன. எளியோருக்கு சென்றடையும் கலை வடிவத்தை விடுதலை போராட்ட களத்தில் ஆயுதமாக பயன்படுத்தினார். இந்தியாவில் உருவாகிய தேசிய அரசியல் நிலவரத்தை ஆய்வு செய்தால் தென்னிந்தியர்களின் தன்னிகரற்ற தியாகமும் வீரமும் வெளிப்படும். அதற்கான அரசியல் விழிப்புணர்வு காந்தியால் உருவாக்கப்பட்டிருந்தது. அதனை தமிழக தேசபக்தர்கள் தியாக உணர்வோடு செயலாற்றினார்கள். நாமக்கல் கவிஞரின் தேசிய வாழ்க்கை வங்கப் பிரிவினைக்கு பின் தான் மலர்ந்தது. வங்கப் பிரிவினைக்கு பின் சுதேசி இயக்க தலைவர்கள் நாட்டு மக்களிடையே நாட்டுப்பற்றும் சுயசார்புடைமையையும் தியாக மனப்பான்மையையும் வளர்த்தனர். தேசியம் என்ற தேசம் பற்றிய தன்னுணர்ச்சியையும் அது விதைத்த சுதேசி சுயராஜ்ய விதைகளும் வீண் போகவில்லை. பாபு அரவிந்த கோஷ் நடத்திய வந்தே மாதரம் கர்மயோகி என்ற பத்திரிகையின் வாயிலாக நாடெங்கும் சுதேச கனலை சுதேசிகள் மூட்டி வந்தனர். தேசிய ஒருமைப்பாட்டின் பிரச்சாரத்தால் நாமக்கல் கவிஞரின் நெஞ்சில் நாட்டுப்பற்று சுடர்விடத் தொடங்கியது. வங்கப் பிரிவினைக்கு எதிரான கோஷங்களும் அரசியல் விழிப்புணர்வு பற்றிய தன்னுணர்வும் சிந்தனையுமே நாமக்கல் கவிஞரை விடுதலை போரில் ஈடுபடுத்தியது. ஆயிரத்தி 1914 பின் நாமக்கல் கவிஞர் சுதந்திர கனல் பறக்கும் சொற்பொழிவுகளை மக்களிடையே பேசி தேசபக்தியை வளர்த்தார் என்பதை அறிய முடிகிறது. திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரை சந்தித்து உரையாடியதிலிருந்து
அவரது போராட்டம் வேகம் கொள்ள ஆரம்பித்தது. நாட்டுப்பற்றை போதித்த நாடகங்கள் பலவற்றிற்கு நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் தேசிய உணர்வை ஊட்டியது. ஆரம்ப காலத்தில் தீவிரவாதத்தில் பற்றுக் கொண்டிருந்த கவிஞர் பின் காந்தியத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு 1920 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் வாக்கெடுப்பிற்கு நாமக்கல் கவிஞரும் வருகை புரிந்தார். கல்கத்தாவில் திலகரா காந்திஜியா, தீவிரவாதமா மிதவாதமா என்ற வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு காந்திஜிக்கே தன் வாக்கினை வழங்கினார். அவ்வாக்கெடுப்புக்கு பின் காந்திஜி நிகழ்த்திய உரையினை கேட்ட கவிஞர் பரவசம் கொண்டார். அதன்பின் காந்திஜியின் எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் பிரதிபலிப்பதாகவே அவரது கவிதைகள் அமைந்தன. நாடக கலைஞர்களான கிட்டப்பா, TKS சகோதரர்கள் பாடுவதற்காக ஆடுராட்டே என்ற பாடல் எழுதப்பட்டது. இப்பாடல் தமிழ்நாட்டையே சுதேச உணர்வில் மூழ்கடிக்க காரணமாக இருந்தது. காந்திஜியின் அகிம்சா போராட்ட வழியில் தனது அரசியல் வாழ்வை தொடங்கிய நாமக்கல் கவிஞர் நாமக்கல் தாலுகாவில் காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவராக பணியேற்று தொண்டூழியம் செய்து வந்தார். கரூரில் காங்கிரஸ் இயக்கத்தை முதன்முதலாக தொடங்கி வைத்தார். நாமக்கல் கவிஞரின் அரசியல் கொள்கை காந்திய கொள்கையின் நம்பிக்கையில் அமைந்திருந்தது. இவரது அரசியல் நடவடிக்கை எந்தவித வன்முறையின்றியே நடந்தேறி வந்தாலும் ஆங்கிலேய அரசு இவருக்கு அடிக்கடி 144 தடையுத்தரவு வழங்கியது. எவ்வித அடக்குமுறைக்கும் அஞ்சாத நாமக்கல்லார் தமிழனுக்கே உரிய போர்க்குணத்தோடு இயக்க பணியாற்றினார். ஆயிரத்தி 1922 ஆண்டு சட்டசபைக்கு வெளியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதே சிறந்தது என காந்திஜி வாதிட்டார். காந்தியின் இக்கொள்கையை ஆதரித்த தேசபக்த தொண்டர்கள் தேசிய வாரத்தை கடைபிடித்து கிளர்ச்சி செய்தனர். அதன்படி தேசியவாதத்தில் சட்டமன்ற புறக்கணிப்பு சம்பந்தமான நிலையை மக்களிடையே பிரச்சாரிக்க நாடெங்கும் தயாரானார்கள். அப்போது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கவிஞர் இது குறித்து பாடல்களை எழுதி பாடினார். காந்திஜி தமது உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியதை அடுத்து தமிழ்நாட்டிலும் சத்தியாகிரகம் நடைபெற்றது. அந்த அறப்போராட்டத்தை குறித்து நாமக்கல் கவிஞரின் பாடல் வரிகள் தேச தொண்டர்களுக்கு தேசிய உணர்வை கொழுந்துவிட்டெறிய செய்தது. இந்திய விடுதலைக்கு அளப்பரிய பல தியாகங்களை செய்த நாமக்கல் கவிஞர் சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக வேலூர் சிறையில் வாடினார். தேச சேவைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தனது சொத்துக்களை இழந்து வறுமையில் வாழ்ந்தார். காமராஜர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற மேல்சபை உறுப்பினராக 2 முறை நியமிக்கப்பட்டார். தேச சேவையை வரவேற்று 1971
இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் பட்டத்தை வழங்கியது. விருது பெற்ற ஓராண்டிற்குள் மாரடைப்பால் 1972 சென்னையில் உயிர் துறந்தார் இந்த தேசிய கவி. தமிழ் மொழியின் ஆளுமையையும் விடுதலை இயக்க அரசியலையும் ஒரு சேர காத்து வந்த நாமக்கல் கவிஞரின் நினைவாக தமிழக அரசாங்கம் தலைமை செயலகத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என பெயர் சூட்டியது. மேலும் 50க்கும் மேற்பட்ட இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. விடுதலை போரில் இந்திய தேசியம் என்ற கருத்தியல் வலிமை பெறுவதற்கு நாமக்கல் கவிஞர் போன்ற அறிவுஜீவிகளின் பங்களிப்பே பெரிதும் காரணமானது. மக்களுக்கு அரசியல் கல்வி அளிக்க நாமக்கல் கவிஞரின் எளிமையான கவிப்புலமை உதவியது. விடுதலை போரில் நாமக்கல் கவிஞரால் எளியோரும் தேசியம், சுயாட்சி பற்றி அரசியல் சித்தாந்த உணர்வை பெற்றனர். இதன் விளைவாகத்தான் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் புதிய எழுச்சியை பெற்றது.